நீங்க பைபிளே வாசிக்கலன்னா, வாசித்து தியானிக்கல, வசனத்தை பிராக்டிஸ் பண்ணலன்னா இந்த ஆவி மனுஷன் வீக்கா இருப்பான். தனி ஆராதனை, குடும்ப ஆராதனை, கூட்ட ஆராதனை, பர்சனல் பிரேயர், ஃபேமிலி பிரேயர், கார்ப்பரேட் பிரேயர், பர்சனல் பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன், ஃபேமிலி பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன் அண்ட் கார்ப்பரேட். இதை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ஆவி தேவனோடு தொடர்புடையும். நம்ம நிறைய தனி ஜெபம் இல்லைன்னா இந்த ஆவி மனிதன் பலவீனம் அடைவான். தனி வேத தியானம் சும்மா ஏதோ பெரட்டி பார்த்து படிக்கிறது இல்லை, நேசிச்சு வாசிக்கணும், புக்கா வாசிக்கணும், 10-20 அதிகாரங்கள் வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு ஆசையோட வாசிக்கணும். இதுக்கு தனியா நம்ம நேரத்தை அலாட் பண்ணணும். இப்படி வாசிக்க அதை பிராக்டிஸ் பண்ண முயற்சிக்கும் போது இந்த ஆவி மனிதன் பலன் அடைவான். தனியா உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கணும். பைக்ல போகும்போது துதிக்கணும், சமையல் பண்ணும்போது ஆண்டவரை துதிக்கணும், வேலை செய்யும் போது துதிக்கணும், பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஆண்டவர், அந்த கனெக்ஷன் ஆண்டவரோடயே இருக்கும்போது இது பலன் அடைகிறான். தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். பர்சனல் பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமீன். தனி ஜெபம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு ஆமேன் அல்லேலூயா கையை தூக்கி சொல்லிட்டு போனா நம்ம ஜெயிக்க முடியாது. ஜெபம், தனி ஜெபம், வேத தியானம், ஆமேன், பர்சனல் வர்ஷிப் எல்லாம் பண்ணி ஆவி மனிதனை ஸ்ட்ரென்த் பண்ணாதான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். பிசாசு எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மாம்சத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும்னா ஆவி மனிதன் பலனடையணும்.